வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குக்கிங் ப்ளஸ் ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அளவில் 2 அளவு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். இது வீட்டில் ரெடி பண்ணது, நீங்கள் கடையிலையும் வாங்கிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு டாட்டா சால்ட் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இது பாருங்க, இது மாதிரி நல்லா கொதிக்கணும். இது மாதிரி கொதித்த தண்ணியை நம்ம மாவு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் பாதி ஊற்றி கிண்டணும், அப்புறம் மீதி ஊற்றி கிண்டணும். தண்ணியோட அளவு நம்ம வாங்குகிற மாவுக்கு தகுந்தபடி அதிகமாகவும் கம்மியாகவும் ஆகும். இதுக்கு தேங்காய் பால் புழிய நான் ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன். இதை உடச்சி துருவிக்கணும். துருவின தேங்காய் பூவை மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கணும். இதை அரைச்சி பால் புழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவில் இது மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிக்கணும். எல்லா மாவையும் இது மாதிரி செய்து இது மாதிரி செய்துக்கணும். இதை இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு ஒரு தட்டு வச்சு அது மாதிரி துணி போட்டு இதை வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். இது மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு தண்ணி எல்லாம் கொதித்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்தை வெந்தால் போதும். ஏற்கனவே வெந்த மாவு இல்லைங்களா, 5-10 நிமிஷத்துக்குள்ளே வெந்தால் போதும். முடி வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ வெந்த உடனே இப்படி தான் இருக்கும். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். முதல் பால் எடுத்துட்ட தேங்காய் 2-3 தேங்காயும் துருவி மிக்சியில் அரைச்சி முதல் பால் எடுத்தாச்சு. இன்னும் மீதி இருக்கிறதுல 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி 2ஆம் பால் எடுத்துக்கணும். அடுப்பில் செகண்ட் பால் எடுத்து வச்சு அது கொதிக்கும்போது ஒரு 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை போடலாம். நீங்கள் வெல்லம், நாட்டு சர்க்கரை இப்படி எது வேணால் போடலாம். போட்டு கொதிக்கும்போது இந்த வேக வச்ச கொழுக்கட்டை சின்ன சின்னதாக செய்தோம் இல்லைங்களா, அந்த கொழுக்கட்டையை இதில் சேர்க்கணும். சின்ன சின்னதாக உருட்டி வேக வச்ச கொழுக்கட்டையை இதில் சேர்த்து வேக விடணும். இதில் அரிசி மாவு 1 ஸ்பூன் எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி இதெல்லாம் சேர்த்துக்கணும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கணும். சேர்த்தெல்லாம் கிண்டி விடணும். ஒரு பிஞ்சு டாட்டா சால்ட் கலந்து கிண்டி விடணும். மீடியம் தீவுக்கு கொஞ்சம் குறைச்சி வச்சு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கலாம். இதை பாருங்கள், இந்த அளவு வந்த உடனே அடுப்பு நம்ம நிறுத்திடலாம். இதை இப்படி ஆற விடணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம எடுத்த ஃபஸ்ட்டு பால், தேங்காய் பால் இருக்குது, அதை இதில் ஊற்றணும். இந்த அளவு ஆறின உடனே எடுத்து வச்சுருக்க முதல் பால், தேங்காய் பால் இதில் ஊற்றிடணும். பால் கொழுக்கட்டை செய்தாச்சு. இந்த பால் கொழுக்கட்டையில் 1 ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க்கு சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ் மில்க்கு ஆப்ஷனல் தான். நீங்களும் இது மாதிரி பால் கொழுக்கட்டை அரிசி மாவில் உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க. இது தேங்காய் பால் அரிசி பால் செய்ததால் ஆரோக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.